அனைவருக்கும் வணக்கம். நம்ம கத்திரிக்காய் காய்ப்புழு சம்பந்தமா ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஆலோசனை கேட்டிருந்தாங்க. ஸோ கம்பெனி அல்லாமல் நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 250 ஃபார்மர்ஸ் கிட்டக்க கத்திரிக்காய் காய்ப்புழுக்கு மட்டுமே நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்ஃபினிட்டி ப்ராடக்ட்டு நான் கொடுத்த எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிசல்ட் சூப்பராக இருக்குது, 2 டோஸ் கொடுத்தப்பே நமக்கு 80% குறைஞ்சிருச்சு, 3ஆவது டோஸ் கொடுத்தோம் அது கம்ப்ளீட்டாக குணமாயிடுச்சு, நமக்கு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லை, காய்ப்புழு பிரச்சனை எதுவுமே இல்லை, ரிசல்ட் சூப்பராக இருக்குமா, நான் அடுத்தெல்லாம் உங்கள் ப்ராடக்ட் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வச்சிருந்த கோரிக்கை என்னன்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுக்கலாமா, கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு எனக்கு அட்டவணை மாதிரி கிடைச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கவலைப்படாதீங்க, உங்கள் எல்லாருக்காகவும் நான் அட்டவணை ரெடி பண்ணி வந்துட்டேன். ஸோ சாகுபடி குறிப்புகள், அதாவது கத்திரிக்காய்க்கு சாகுபடி குறிப்புகள் என்னென்ன எந்தெந்த ஸ்டேஜில் பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இது பண்ணுறது மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, செலவு குறைஞ்சிரும். அதாவது நீங்கள் எப்பயுமே பூச்சி மருந்துக்குன்னு போய் வாரம் செலவு பண்ணுறீங்க இல்லையா, அந்த செலவு உங்களுக்கு சுத்தமாக இருக்காது. அது போக லாபமும் இந்த டைம் அதிகமாக நீங்கள் பெறுவீங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் நாற்று நடவு பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு நம்மளோட அல்மைட்டி ப்ராடக்ட் இது பார்த்தீங்கன்னா 11 நுண்ணுயிர்கள் கொண்டது. உங்களுக்கு உரமாகவும் செயல்படும், பூச்சி மருந்தாகவும் செயல்படும், நோய் மருந்தாகவும் இருக்கும், டானிக் எஃபெக்டும் இதில் இருக்கும். இதை நம்ம நாற்று நடுறப்பயே நம்ம கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு பூச்சி தாக்குதல் அதெல்லாம் குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது நம்மகிட்ட 50 கிராம் பேக்கெட் தான் இருக்குது, அதனால 2 50 கிராம் பேக்கெட் கொடுத்தீங்கனாலே போதுமானது. இல்லைப்பா நான் ட்ரே தான் வாங்குறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரே வாங்கி நடவு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா முக்கி நடவு பண்ணிடுங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, அடி உரம் ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளில் கொடுப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு நடவு பண்ணுறது முன்னாடியே சிலர் அடி உரம் கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா 10 நாளுக்குள்ளே எப்படியும் கொடுத்துருவாங்க. அதுக்கு என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளோட அல்மைட்டி தான் ஒரு ஏக்கருக்கு ஒரு 1/4 கிலோ பேக்கெட்டு. இதை நம்ம என்னன்னா எருவோடையோ மணலோடையோ நல்லா பெசரி விட்டுட்டு விசிறி விட்டாலே போதும். இல்லை நீங்கள் கொடுக்குற உரத்தோடையே இது தாராளமாக கொடுத்துக்கலாம். இது கொடுக்குறப்போ உங்களுக்கு இன்னும் டானிக் எஃபெக்டும் இருக்கிறனால நல்லா க்ரோத் கொடுக்கும் உங்களுக்கு. அடுத்து என்னன்னா இலைப்பருவம். ஸோ இலை பருவத்தில் என்னன்னா உங்களுக்கு நிறைய நல்லா க்ரோத் இருக்கணும், இலையெல்லாம் நல்லா உங்களுக்கு மொத்தமாக பூ வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா. ஸோ அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். ஸோ அப்போ நம்ம என்ன கொடுக்கலாம்னா இன்ஃபினிட்டி ஃபெர்டிலிட்டி. ஸோ அதாவது இயற்கை பூச்சி மருந்து, இயற்கை உரம். இது பார்த்தீங்கன்னா 5 நுண்ணுயிர்கள் கொண்டது. இது இலை தின்னும் புழுவில் இருந்து நமக்கு நூல் புழு வரைக்கும் எல்லா பூச்சிகளுக்கும் கண்ட்ரோல் கொடுத்துரும். இது பார்த்தீங்கன்னா உரம் 6 நுண்ணுயிர்கள் கொண்டது. செடிக்கு தேவையான 7 சத்துக்கள் கொடுக்கும். இது நம்ம என்னென்ன சத்துக்கள்னா தலைமணி சாம்பல் சத்து, ஜிங்க், அயன், சல்ஃபர், சிலிக்கா, இந்த 7 சத்துக்களும் கொடுக்கும். இது நீங்கள் கொடுக்குறப்போ உங்களுக்கு தண்டு புழு கண்ட்ரோல் ஆகும், காய்ப்புழுவும் நல்லா கண்ட்ரோல் ஆகிடும். அது போக வெள்ளை கொசு, நூல் புழு இருந்தாலும் அதையுமே ஃபர்ஸ்டே கண்ட்ரோல் கொடுத்துரும். அப்புறம் இது நிறைய பூ வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், காய் பிடிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இலை பருவத்தில் இது கொடுத்துடணும். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பூக்கும் தருணம், அதாவது அந்த டைம்ல நீங்க என்ன கொடுக்கலாம்னா அதே பூச்சி மருந்து தான் பிளஸ் அதோட நோய் மருந்து சேர்க்கிறது இன்னும் பெஸ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப மழை காலமா இருக்கு இல்லையா, ஸோ மழை காலத்துலலாம் நோய் அதிகமா பரவும். ஸோ அதனால நீங்க பூச்சிகளுக்கு காய்ப்புழு அந்த பூக்கிற டைம்ல காய்ப்புழு தாக்கமும் அதிகமா இருக்கும், அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இன்ஃபினிட்டி பூச்சி மருந்து. ஸோ நோய் வராம பாதுகாக்கிறதுக்கு நமக்கு நோய் மருந்து கொடுக்கறது பெஸ்டா இருக்கும். இதுல 3 நுண்ணுயிர்கள் இருக்கு. ஸோ இது மட்டுமே பண்ணிட்டீங்கனாலே போதும். இல்லை இன்னும் காய்ப்புழு தாக்குதல் எனக்கு அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் அங்கங்கே தெரியுது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அந்த டைமில் இந்த இன்ஃபினிட்டி ஒரே ஒரு ஸ்ப்ரே கொடுத்தாலே போதுமானது. ஸோ உங்களுக்கு மொத்தமாக ஸ்டார்டிங்கில் நடவில் இருந்து ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன கொடுக்கணும், காய்ப்புழு பிரச்சனை, நூல் புழு இருந்தாலும் சரி, வெள்ளைக்கோசு இருந்தாலும் சரி, நல்லா பூ வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ இப்போ இது எல்லாமே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட மெத்தடாலஜி என்னன்னு பார்ப்போமா. ஸோ நம்ம ப்ராடக்ட்னு எடுத்துட்டா ஃபஸ்ட்டு 2 நைட்டாவது குறைஞ்சது 2 நைட்டாவது நம்ம ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா 4 நாள் வரைக்கும் ஊற வச்சாலும் தப்பே கிடையாது. 4 நாள் 5 நாள் ஊற வச்ச விவசாயிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம அதிகமாக ஊற வைக்க ரிசல்ட் சூப்பராக இருக்குமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதனால 4 நாள் ஊற வச்சாலும் தப்பு இல்லை, ஆனால் குறைஞ்சது 2 நாளாவது ஊறணும் நம்மளுக்கு, சரிங்களா. ஸோ இப்போ ஊற வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரே பண்ணலாம். ஸ்ப்ரே அப்படின்றதுக்கு இப்போ தோராயமாக ஒரு ஏக்கருக்கு 10 டேங்க் அடிப்பீங்கன்னா நீங்கள் 10 லிட்டர் தண்ணியில் 2 நைட் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு 3ஆவது நாள் டேங்க்குக்கு 1 லிட்டர் மட்டும் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க, அது போதும். அப்படி இல்லையா வேர் சிகிச்சை கொடுக்கலாம்.
வேர் சிகிச்சைனா என்ன பண்ணலாம், ட்ரிப் இருந்துச்சுன்னா ட்ரிப்பில் கொடுத்துடலாம். அதாவது தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த 200 லிட்டர் வென்ச்சில் கொடுத்துட்டிங்கனாலே போதும், ட்ரிப்பில் கொடுத்துடலாம். அப்படி இல்லையா நீங்கள் என்ன பண்ணுங்க, மணலோடையோ இல்லை எருவோடையோ கலந்துட்டு செடிக்கு செடி வைக்க முடிஞ்சால் வச்சு விட்டுருங்க. அதுவும் இல்லையா நமக்கு என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ரேயரில் நாசில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாசிலை கழட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த 4 நாசில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி ஒவ்வொரு செடிக்கும் வேர் நனையும்படி நல்லா தொருன்னு ஊற்றி விட்டாலே போதுமானது. இதுதாங்க நம்மளோட மெத்தடாலஜி. ஸோ இது மட்டுமே பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு இந்த டைம் செலவு ரொம்ப குறைஞ்சிரும், உங்களுக்கு அதே டைமில் லாபமும் அதிகமாக வரும். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், வருமானம் அதிகமாக கிடைக்கும். எப்போ நமக்கு வருமானம் அதிகமாக கிடைக்கும், நமக்கு செலவை குறைச்சாதானே வருமானம் அதிகம் கிடைக்கும். ஸோ நீங்கள் எப்பயும் கொடுக்குற பூச்சி மருந்து செலவு குறையுவீங்க. அதே டைமில் நம்ம மருந்து கொடுக்குறப்ப உங்களுக்கு லாபமும் அதிகமாக இருக்குது, மகசூலும் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக அதிகப்படுத்தும். ஸோ எல்லா கத்திரிக்காய் விவசாயிகளுக்கும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த அட்டவணை உங்களுக்காகவே தயாரித்தது தான். ஸோ அந்த அட்டவணைப்படி நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே கொடுத்துட்டீங்கனாலே உங்களோட வருமானம் இந்த டைம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ எல்லாரும் இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். மேலும் விவரங்களுக்கு 6383417036